ஒரு கணவன் மனைவி ரொம்பவே அன்பா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா சில கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருவருக்குள்ளேயும் ஒரு வேறுபாடுகள் வருது. அதாவது ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் பிசாசானவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். இது வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருக்க அந்த ஃபேமிலி இப்போ பிசாசி போராட்டத்தினால சில பிரிவினைகள், சில போராட்டங்கள், இழப்புகள், அதாவது அவங்க சம்பாதித்து வைத்த பணங்கள் எல்லாமே செலவழிஞ்சிட்டு இருக்குது. எப்படி போகுதுன்னே அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு பிசாசானவன் தந்திரமா செயல்பட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணையா இழக்கிறாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளயும் ஒரு பிரிவினைகள் வந்துருது. இப்போ பிசாசானவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம நல்ல எல்லாத்தையும் கடவுள் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு ஏசப்பா ஏசப்பான்னு கடவுளை நோக்கி தேடுறாங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே அவங்க இழந்துட்டாங்க. இப்போ நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமான சூழ்ச்சியை செய்து எதிர்பார்த்துட்டு இருக்குது. உங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரிவுக்கு என்ன காரணம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எந்த தப்பும் பண்ணல, நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, எதனால இப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கடவுளை இன்னும் நேர்ந்துறாங்க, ஏசப்பாவை இன்னும் தேடுறாங்க, செவ்வம் பண்றாங்க. அவங்க ஏசப்பா கிட்ட இன்னும் அவங்க ரொம்பவே நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பிசாஸ் பாக்குறான், என்னடா இது, நம்ம இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பிரிச்சு எல்லாத்தையுமே இழக்க வச்சோம். ஆனா நம்ம இன்னுமே அவ கடவுளை தேட மாட்டான்னு பார்த்தா இப்போ இன்னுமே அதிகமா தேடுறாளே. நம்ம 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 பக்கம் வரணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த சதியை பண்ணணும். ஆனா இப்போ இன்னும் அதிகமா அவ தேவனை தேடுறான்னு சொல்லி இந்த பிசாசானவ என்ன பண்ணன்னு தெரியலையேன்னு சொல்லி கோபத்தோடும் எரிச்சலோடும் அப்படியே ஒரு வெக்கப்பட்ட நிலைமையில நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா இப்போ என்ன ஆகுது, நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாட்கள் ஆகுது, ஆனா சில மாதங்கள் ஆகுது. இவா அந்த பெண்ணை அந்த தேவனை நோக்கி ஜெபிக்க 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 கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மீண்டுமா சகலத்தையும் முதல்ல கணவரை ஒன்னா சேர்க்கிறார். திரும்பி அவங்க நல்ல ஒரு வேலை உயர்வை கொடுக்கிறார். இன்னும் அவங்க எல்லாத்தையும் எதெல்லாம் இழந்தாங்களோ அதை மீண்டுமா இன்னும் அதிகமா நன்மையான காரியங்களை தேவன் அவங்களுக்கு செய்யறாரு. இப்போ என்ன பண்ணுது, பிசாசால ஒண்ணுமே பண்ண முடியல, வெட்கப்பட்டு போயிட்டு. ஆனா இந்த பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது சில பாடுகள் வழியா அவங்க வரும்போது இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து சில பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில விழுந்து போயிருந்தாங்க அப்படின்னா, கடவுளை தேடாம, அதாவது தேவனை தேடாம அவங்க விலகி இருந்தாங்க அப்படின்னா, இந்த சந்தோஷத்தை மீண்டுமா இரட்டிப்பான சந்தோஷத்தை அவங்க என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அவங்க உறுதியா தேவனை பற்றி கொண்டதுனால மீண்டுமா இழந்தது எல்லாவற்றையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கவே இப்ப என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்குது. நான் இப்படிதான், நான் இந்த மாதிரி என் பாடுகள் இப்படி இருந்தது, வேதனைகள் இப்படி இருந்துச்சு. ஆனா நான் இன்னும் அதிகமா கடவுளை தேட ஆரம்பிச்சேன். இப்போ எல்லாவற்றையும் எனக்கு தேவன் ரெட்டிப்பாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா ஆகுது. இதுக்கு உதாரணமா நம்ம ஒரு வசனத்தை பார்த்துடலாமா? இப்போ நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளுமே நம்மளுக்கு தேவனோட நெருங்குறதுக்கு தான். பாடு இல்லாம, கஷ்டம் இல்லாம, வேதனை இல்லாம நம்ம சந்தோஷமாவே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கடவுளையே தேடி இருக்க மாட்டோம், இன்னும் நெருங்கி அவரை துதிச்சிருக்க மாட்டோம். பாடு வழியா வரும்போதுதான் இன்னும் அதிகமா என்ன செய்யறோம்னா கடவுளை தேடுறோம். நம்ம தேவனை தேட 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 நம்ம வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நிறைவா இருக்கும். அத அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனத்தை பார்த்துடலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. அவர் முதல்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆனா தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜாவா மாத்தணும்னு சொல்லி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பாடுகள் வழியா கடந்து போறாங்க. எதுக்காக அந்த பாடுகள் வழியா கடந்து போறாங்க? அதாவது அவங்கள ராஜாவா தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ராஜாங்கிற ஸ்தானம் வரணும். அதுக்கு ராஜாக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? யுத்தம் பண்ணக்கூடிய
ஒரு யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வேணும். அது மாத்திரம் இல்ல, மக்கள் எல்லாம் புரிஞ்சுகிட்டு செயல்படுற அளவுக்கு ஞானம் வேணும். இதெல்லாம் கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் ராஜாவா போனதா அந்த ராஜாவுடைய பதவி நிலைச்சிருக்கும். அப்படித்தானே? அதுக்காக தேவன் சில பாதைகளை அனுமதிச்சார். அவர் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது, வனாந்தரத்துல ஒளிஞ்சிருக்கும் போது, சவுல் என்ன பண்ணாருன்னா நிறைய கொண்டு யுத்தம் செய்யறதுக்காக தாவீது அழிக்கிறதுக்கு ஒரு நபர் அழிக்கிறதுக்கு கூட்டிட்டு யுத்தம் செய்யறதுக்காக வராங்க. ஆனா அத்தனை பேரையும் தேவன் அந்த தாவீது மூலமா என்ன பண்ணிடுறாரு, அத்தனை பேரும் தோக்கடிச்சு தாவீது தப்பிச்சு போகும்படியா தேவன் வழிவாசல்களை என்ன பண்றாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவன் அதுல பழக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது. ஆனா இப்ப தாவீத யாராலையும் வெல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு திறமசாலியா மாற்றிதான் என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜாவா மாற்றினார். இப்போ உங்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்தணும், பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா சில பாதைகளை அனுமதிப்பார். அது அனுமதிக்கிறது உங்க நன்மைக்காக. அது வழியா நீங்க கடந்து வரும்போது இன்னும் தேவனை தேடுவீங்க, தேவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கிற அன்பை நீங்க ருசிச்சு பார்த்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு அது ஒரு அனுபவ பாதையா இருக்கும். நீங்க உருவாக்கப்படுறீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து இரண்டு, அதாவது நம்ம உண்மை சம்பவத்தையும் பார்த்திருக்கோம், அதே சமயத்துல பைபிள் ஸ்டோரியும் இணைந்து பார்த்திருக்கோம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு உயர்வுக்காக தான் என்ன பண்ணாரு தேவன் ஒரு பாதையை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனா இதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து விழுந்து போகாதபடி நம்ம அந்த டைம்ல தான் விழித்திருந்து ஜெபிக்கணும். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி நமக்கு ஒரு காலகட்டங்கள்ல நமக்கு பாடுகள் வேதனைகள் அதிகமா வருதுன்னா அந்த டைம்ல நீங்க விழித்திருந்து சோதனையை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜெபிக்கணுமே தவிர தேவனை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிசாசு என்ன பண்ணிடுவான், அவன் பக்கமே இழுத்துட்டு போயிடுவான். அப்படி நம்ம பிசாசு நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, நம்ம பிசாச மேற்கொள்ளணும். அந்த அளவுக்கு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஆசீர்வாதமா வாழ முடியும், பிறருக்கும் ஆசீர்வாதமாக நம்ம வாழ முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ.